திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய அற்புதமான தேவார திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் சம்பந்தர் தென்குடி திட்டையில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திரு சக்கரப்பள்ளி ஐயன்பேட்டை வருகிறார். அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம். தலத்திறைவன் ஆலந்துரைநாதர், இறைவி தேவநாயகி, தீர்த்தம் காவிரியாறு மற்றும் காக தீர்த்தம். 3ஆம் திருமுறை 27வது பதிகம் பண் கொல்லி. முதல் பாடல். படையினார் வெண்மழு பாய்புலி தோழரை உடையினார் உமையொரு கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிபுணல் சடையினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். படைக்காலங்களில் சிறப்புடைய வெண்மழுவினை ஏந்தியும் பாயும் புலியின் தோளினை உடையாகவும் உமையை தன் திருமேனியில் ஒரு பாகமாகவும் கொண்டு விளங்குபவர் சிவபெருமான். இடபவாகத்தினர். திருவெண்ணீர் பூசி விளங்குபவர். கங்கையை சடைமுடியில் கொண்டவர். இப்பிரான் உறைவது சக்கரப்பள்ளியே ஆகும். 2வது பாடல். பாடினார் அருமறை பனிமதி சடைமிசை சூடினார் படுதலை துண்ணெருக்கு அதனொடும் நாடினார் இடுவலி நன்னியோர் காலனை சாடினார் வளநகர் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். சிறப்பாக போற்றப்பெறும் மறையை ஓதி அருளியவர் இறைவன். தன்மை மதியை சடையில் சூடியவர். மண்டையோட்டு மாலையையும் அத்துடன் எருக்க மலரும் பொருந்த விளங்குபவர். அவர் அருகே மார்க்கண்டேயர் சரணமடைந்து வணங்கிட அடியார் உயிரை கவர வந்த காலனை தன் காலால் உதைத்து வீழ்த்தியவர். அப்பெருமானின் நகர் சக்கரப்பள்ளியே ஆகும். 3வது பாடல். மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிளர் அரவமும் துண்ணினார் உலகெலாம் தொழுதழ நான்மறை தன்னினார் வளநகர் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். மின்னலையொத்த சிவந்த சடைமுடியில் ஒளிக்கதிரை விரித்து வீசும் சந்திரனையும் பொன்னணைய கொன்றை மலரையும் படம் கொண்ட பாம்பினையும் கொண்டுள்ள சிவனார் உலகம் யாவும் போற்றுமாறு விளங்குபவர். அவர் உறையும் நகரம் வளம் பெருகும் சக்கரப்பள்ளியே ஆகும். 4வது பாடல். நலமலி கொள்கையார் நான்மறை பாடலார் வலமலி மழுவினார் மகிழும் ஊர் வண்டரை மலர்மலி சலமோடு வந்திழி காவிரி சலசல மணிகொழி சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். நலம் தரும் முறையில் கருணை கொண்டு அருள்பாலிக்கும் கொள்கையர். 4 மறைகளை ஓதி உணர்ந்தவர். வலிமை மிகு ஆயுதமாக மழுப்படையை கொண்டவர்.
அப்பிரான் மகிழ்ந்து உறையும் நகராவது வண்டுகள் ஒலிக்க, தேன்துளிர்க்கும் மலர்கள் பூத்து குலுங்க, காவிரியிலிருந்து மணிகள் கொழிக்கும் சக்கரப்பள்ளியே ஆகும். 5வது பாடல். வெந்த வெண்பொடி அணி வேதியர் விரிபுனல், அந்தமில் அணி மலைமங்கையோடு அமருமூர், கந்தமார் மலரோடு காரகில் பல்மணி, சந்திரனோடு அணைப்புனல் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். திருவெண்ணீர் தரித்த நல்மேனி கொண்ட மறைநாயகர் இறைவன். கங்கையை சடைமுடியில் கொண்டும் மலைமகளாகிய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டும் விளங்குபவர். அப்பிரான் எழுந்தருளும் ஊர் மனம் வீசும் மலர்களும் அகிலும் பல்வேறு மணிகளும் சந்தனமும் சேர்ந்து திகழும் நீர்வளம் மிகுந்த சக்கரப்பள்ளியே ஆகும். 6வது பாடல். பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெஞ்சிலை, வாங்கினார் வானவர் தானவர் வணங்கிட, ஓங்கினார் உமையொரு கூரொடும் ஒலிபுனல், தாங்கினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். எந்நிலையில் முப்புறம் அழிய வேண்டுமோ அந்நிலையில் முப்புறம் பாழ்பட்டு எரிந்து சாம்பலாகுமாறு மேரு எனும் பெரிய மலையை சுடர்மிகும் வில்லாக வளைத்து கொண்டு அழித்து விண்ணோருக்கும் மண்ணோருக்கும் வணங்க நின்று ஓங்கியவர் பெருமான். அவர் உமையை தம் திருமேனியில் ஒரு கூறாய் கொண்டவர். கங்கையை முடியிலும் வைத்தவர். அவர் எழுந்தருளிய இடம் சக்கரப்பள்ளியே ஆகும். 7வது பாடல். பாரினார் தொழுதெழு பரவு பல்லாயிரம், பேரினார் பெண்ணொரு கூறனார் பேரொலி, நீரினார் சடைமுடி நிறைமலர் கொன்றையம், தாரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். உலகுவாழ் மக்களால் வணங்கி போற்றப்படும் இறைவன் பல்லாயிரம் திருப்பெயர்களை கொண்டவர். உமையொரு பாகர். பேரொலி கொண்ட கங்கையை சடைமுடியில் கொண்டு அடுக்கடுக்காக பூத்து மலரும் கொன்றை மலர் மாலையாக சூடி சக்கரப்பள்ளியில் உறைவார். 8வது பாடல். முதிரிலா வெண்பிறை சூடினார் முன்ன நாள், எதிரிலா முப்புறம் எரி செய்தார் வரைதனால், அதிரிலா வல்லரக்கன் வழிவாட்டிய சதிரினார் வளநகர் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். முதிர்ச்சி கொள்ளாத இளமையான வெண்மதியை சூடி விளங்கும் பிரானார் தம்மையும் போரில் எதிர்த்து நின்றிட வெற்றி கொள்ள எவரேனும் உளரோ என இருமாந்து திரிந்த முப்புற அரக்கர்களையும் அவர் தம் கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்குமாறு செய்தவர். தனக்கு இணையாக கூறுதற்கு அரிதாக வலிமையுடைய ராவணனை அவன் மலையை பெயர்த்த அவ்விடத்திலேயே அவனை அம்மலையின் கீழ் அடர்த்திய பேராற்றல் உடையவர். அப்பெருமானின் வளநகர் சக்கரப்பள்ளியே ஆகும். 9வது பாடல். துணிபடு கோவணம் சுண்ண வெண்பொடியினர், பனிபடு மார்பினர் பனிமதி சடையினர், மணிவனன் அவனோடு மலர்மிசை யானையும், தனிவினர் வளநகர் சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். இறைவன் கிழிக்கப்பட்ட கோவணத்தை அணிந்தவர். திருவெண்ணீற்று மேனியர். அரவினை அணிகலனமாக மார்பில் கொண்டவர். தன்னார் மதியை சடையில் தரித்தவர். தம் மாற்றலில் செருக்கு கொண்ட திருமாலையும் நான்முகனையும் கொண்ட செருக்கு தனியுமாறு செய்தவர். அப்பிரான் அருள்வளம் கொண்ட சக்கரப்பள்ளியை இடமாக கொண்டு வீற்றுள்ளார். 10வது பாடல். உடம்பு போர் சீவரர் ஊன் தொழில் சமணர்கள், விடம்படும் உரையவை மெய்யல வெறிபுணல், வடம்படு மலர்கொடு வணங்குமின் வைகளும், தடம்புணல் சூழ்தரு சக்கரப்பள்ளியே. பாடலுடைய பொருள். உடம்பை போர்க்கும் சீவரம் எனும் ஆடையை உடைய பௌத்தர்கள் ஊன்தொழில் சமணர்களும் நஞ்சனைய கொடுமையானவர் மெய்மையும் கொண்டவர் அல்லர். விரிந்து பரவும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்தும் மலர் மாலைகளை அணிவித்தும் நீர்வளம் மிக்க சக்கரப்பள்ளியில் எழுந்தருளியுள்ள இறைவனை வணங்கி உய்வீராக. பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். தன்வயல் புடையணி சக்கரப்பள்ளியம் கண்ணுதல் அவனடி கழுமல வளநகர், நன்னிய செந்தமிழ் ஞானசம்பந்தன் சொல், பண்ணிய இவை சொலவும் பறையும் மெய்ப்பாவமே. பாடலுடைய பொருள். தன்மை கொண்ட வயல்கள் கொண்ட சக்கரப்பள்ளியில் வீற்றிருக்கும் நெற்றிக்கண் கொண்ட எம் சிவனாரின் திருவடியை கழுமல நகரில் வாழும் செந்தமிழ் வல்ல ஞான சம்பந்தன் கனிந்து கூறிய இத்திருப்பதிகத்தை சொல்பவர்களுக்கு பாவம் என்றுமே சேராது. இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திரு சக்கரப்பள்ளியில் அருளிய அற்புதமான தேவார பதிகத்தை நம்ம பார்த்தோம்.
அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.